தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி களத்தில் போட்டியிடக்கூடிய அவரை பத்தி நல்லா தெரியும். உங்க தொகுதி சம்பந்தப்பட்டவர் தொகுதிக்காக தான். ஏனென்றால் நம்முடைய அண்ணன் தனபாலன் அவர்கள் இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். தனபாலன் சிறப்பு சொல்லிக்கிறார். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரது உறுதுணையா இருந்தார். நானும் அருண் பண்ண இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க தெரியும். அத்திக்குடி வனாஸ் திட்டத்துக்கு நாங்கெல்லாம் போய் பேசும்பொழுது அத்திக்குடி வனாஸ் திட்டத்தில் மத்திய அரசு நிதி வரும்னு சொல்லி எடப்பாடி சொன்னாங்க. அப்பதான் பண்ண முடியும் பெரிய தொகுதி இல்லை, நீங்க தான் விவசாயம் நீங்க தான் பண்ண முடியும் எடப்பாடி கேட்டு இந்த தொகுதிக்கு 70 ஆண்டுகால பிரச்சனை தீர்த்து வைத்தவர் எடப்பாடி என்ன உறுதுணையாக தனபாலன் என்ன பண்ணாங்களா. அதுக்கு முக்கியமான பணியாற்றுவர் தனபாலன். யாரும் அதே போல ஏகேசன் இருக்கார். ஏன்னா அவருக்கு தான் 2ஆம் திட்டம் கூட எல்லாம் எடுத்து சொல்லி கிடையாது, அது கூட அறிவிச்சாங்க. விடுபட்ட கழகம் இந்த ஆட்சியை கவிழ்க்க நினைக்கும் பொழுது எடப்பாடியுடைய ஆட்சி அதிமுக ஆட்சி காப்பாற்ற சபாநாயகர் இருந்து பணியாற்றியவர். அது யாரும் மறக்க முடியும். 4 வருடம் 2 மாதம் இந்த ஆட்சி நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார். ஏன்னா அவர் சில நேரங்கள் உடல்நிலை காரணமாக முடிஞ்சளவுக்கு வந்துறாரு. ஒரு சில வீடுகளுக்கெல்லாம் வர முடியாத சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு தெரிய சூழ்நிலை. அருண் பார்த்துக்கிறேன். அப்புறம் அவரும் வந்துக்கிறாரு. அவருடைய மகன் இனிமேல் எல்லாம் சரி பண்ணுவாங்க. ஆனால் இந்த கட்சி புரட்சி அம்மா அவர்கள் இந்த கட்சிக்காக ஆட்சிக்காக உயிரை கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் முக்கியமாக இருந்து இந்த கட்சியும் ஆட்சியை காப்பாற்ற உறுதுணையாக. அது மட்டுமல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கழகத்தை ஆரம்பிக்கும் போது அவர்கள் உறுதுணையாக இருந்து சட்டமன்ற உறுப்பினர் 77 சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை அன்பை பெற்றவர், அம்மாவுடைய அன்பை பெற்றவர். அம்மா அமைச்சராக இருக்காரு. எனக்கு தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் பெயர் சூட்டி இருக்கார். அம்மா தான் அவர் திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. கட்சி குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல வேட்பாளர். நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நம்ம சரி பண்ணிக்கலாம். நமக்கு எதிரி யாரு? திமுக. ஆகவே நம்ம ஒற்றுமையாக இருந்து சின்ன சின்ன பிரச்சனை மறந்துட்டு நம்ம ஒற்றுமையாக இருந்து நம்ம பணியாற்ற. திமுக நமக்கு எதிரி, பாரதிய ஜனதா கட்சி கணக்கிலேயே இல்லை. நமக்கு எதிரி திமுக. பாரதிய ஜனதா கட்சி எப்படி நம்ம கணக்கில் வருவாங்களா? அவங்க 4% 5% ஓட்டு வச்சிருக்காங்க. 4% அவங்க எப்படி நம்ம கணக்கிலே வர முடியாது. நம்ம எவ்வளவு பெரிய கட்சி? அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 17 லட்சம் உறுப்பினராக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். தொடர்ந்து 3 முறை ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தார். மக்களுக்காக பாடுபட்ட ஒப்பற்ற தலைவர் எம்ஜிஆர். அதற்கு பின்னால் புரட்சி அம்மா அவர்கள் 1.5 கோடி உறுப்பினராக இந்த இயக்கத்தை உருவாக்கி அதற்கு பின்னால் இந்த இயக்கத்தை நீங்க போய் இன்னைக்கு இந்த இயக்கத்தை வளர்த்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். தொடராட்சி கொண்டு வந்தாங்க, பல்வேறு திட்டங்கள் கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தாங்க அம்மா. அதற்கு பின்னால் இந்த இயக்கத்தை 2 கோடி உறுப்பினராக உருவாக்கியவர் வளர்த்தவர் எடப்பாடியார். எவ்வளவு பெரிய கட்சி நம்முடைய கட்சி. உலகத்திலேயே 7வது கட்சி, இந்தியாவில் பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் பெரிய கட்சி. நம்மோடு திமுகவே போட்டி போட முடியாது. எப்படி பாரதிய ஜனதா கட்சி போட்டி போட முடியும்? பாரதிய கட்சி அங்க பெரிய ஆளா இருக்கலாம், மத்தியில் அது இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அவங்க அப்படிதான். ஆகவே நமக்கு திமுக தான் போட்டி. ஆனா பெரிய கட்சி நம்ம தான். இந்த அமலாதி தொகுதி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கோட்டை, அம்மாவுடைய கோட்டை இல்லையா? இந்த தொகுதி இப்போ அந்த தனபாலன் 50,000 வாக்கு 2 பேர் சேர்க்கீங்க. ஆகவே இந்த தொகுதியில மட்டும் அதிகமான திட்டங்கள், குறிப்பா ஒரே ஒரு திட்டம், முக்கியமான திட்டம், அத்திக்கேடு வனாஸ் திட்டத்தை கொடுத்தவர் எடப்பாடியார். எடப்பாடியாருக்காக இந்த அதிமுக கொடுத்தது. அதிமுகவுக்காக கட்சிக்காக நம்முடைய ஆட்சி இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. அதுக்காகவாது லோகேஷ் அமைச்சர்களுக்கு 1 லட்சம் வித்தியாசம் வரணும், முடியும். அத்தனை வாக்களும் இரட்டை சின்னத்துக்கு தான் வர வேண்டும். என்ன செஞ்சிருக்கிறோம்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாலுகா ஆபீஸ், கல்லூரி, அத்திக்கிட்டு வண்ணார் திட்டம், சாலைகள், பாலங்கள் சொல்லிட்டே போலாம். அதே போல பசுமை வீடு திட்டம், ஏழைகளுக்கு வீடு கட்டும் திட்டம், இதெல்லாம் திமுக நிறுத்திட்டாங்க. இவர் வந்து ஏதாவது ஒரு திட்டம் நான் கொண்டு சொல்ல சொல்லுங்க. 3 வருஷம் திமுக ஆட்சி வந்து ஏதோ ஒரு திட்டம் கொண்டு சொல்லுங்க. எதுவுமே செய்யல. 3 வருஷத்தை முடிச்சிட்டாங்க. எந்த திட்டம் தராமல் திமுக. அது மட்டுமல்ல, திமுக தேர்தல் அறிக்கை போட்டிருக்காங்க பாராளுமன்றத்துக்கு. இவங்களே போய் பாரத பிரதமர் வர மாதிரி போட்டிருக்காங்க திமுக தேர்தல் அறிக்கை. அத்தனை பொய்யா போட்டிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் 525 வாக்குறுதி கொடுத்து ஒண்ணுமே உருப்படியாக நிறைவேற்றல. பொய்யை மட்டும் பண்ணுவாங்க. திமுக 38 எம்பி இருக்காங்க. இந்த எம்பியோட சேர்த்து 38 எம்பி 5 வருஷமா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்ப வந்து தேர்தல் வரும்போது சுத்தி வர்றாங்க. என்ன பண்ணினாங்க? அண்ணாமலை 37 எம்பி இருந்தா 2014 காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கவில்லை. அப்ப கூட்டணி இருந்தாங்க கூட நம்ம அடிமைன்னு சொல்றாங்க. 22 நாட்கள் நம்ம நாடாளுமன்றத்தை முடக்கணும். மத்தியில நம்ம எம்பிஎல் காவிரி மேலாண்மை வாரியம் அமைந்தது. ஆகவே 38 எம்பி வேஸ்ட் ஆகிறாங்கவே. திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க தயாரா இல்லை. அது மட்டுமல்ல, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, இதெல்லாம் பண்ணிட்டு திமுக ஓட்டு கேட்டு ஒண்ணுமே செய்யல. 3 வருஷத்துல கடுமையான விலை உயர்வு சொல்றது. பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். இந்த அவனாசி தொகுதிக்கு 3 வருஷமா திமுக செய்யல. மீண்டும் நாங்கள் வந்து எடப்பாடி முதலமைச்சர் மீண்டும் எத்தனை திட்டங்களை கொண்டு வருவோம். ஆகவே அது கச்சாரமாக நாடாளுமன்ற தேர்தல் வருது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல். நீங்க எல்லாம் நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஒதுக்கி வச்சுட்டு ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக பணியாற்ற வேண்டும். இந்த கட்சி அதிமுக கட்சி இவ்வளவு பெரிய கட்சி, மிகப்பெரிய கட்சி. இந்த கட்சியோட வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன். எடப்பாடி தலைமையில கூட்டணி கட்சிக்காரன் அனுசரிச்சு போனோம். நம்ம தலைமையில கூட்டணி. அது மட்டுமல்ல, இந்த கட்சி நமக்கு எத்தனை பதவி கொடுத்திருக்குது. எம்ஜிஆர் காலத்தில் ஒரு கிளை செயலாளராக ஒரு பிரதி அவருக்கு கடுமையான போட்டி இருக்கு. பெட்டி வைப்பாங்க, மூத்தவர்கள் தெரியும். ஆனால் இந்த கட்சியின் கிளை செயலாளராக, ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பல்வேறு பொறுப்புகள், சார்பணி பொறுப்பு, பல்வேறு பொறுப்புகள் கொடுத்திருக்குது. நமக்கெல்லாம் கொடுத்திருக்குது. மந்திரி ஆகியிருக்காங்க, எம்எல்ஏ ஆகியிருக்காங்க, எம்பி ஆகியிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்தது இந்த கட்சி அதிமுக. இந்த கட்சிக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும். அது மட்டுமல்ல, பக்கத்தில் அம்மா அவர்கள் 2013 ஆட்சிக்கு வந்த போது உள்ளாட்சி பிரதிநிதி 1 லட்சம் பேர் உருவாக்குனாங்க. பெரிய கூட்டணி இருந்தது. ஆனா உள்ளாட்சியில் மட்டும் தனியா நின்னோம். 1 லட்சம் பேருக்கு பச்சைகள் கையெழுத்து போற வாய்ப்பை உருவாக்கி மேயர், தலைவராக, பேரூராட்சி தலைவராக, ஊராட்சி தலைவராக உருவாக்கியவர் அம்மா அவர்கள் அதிமுக. அதுக்கு போல கூட்டுறவு சங்க தேர்தல் வந்தது. எப்பவுமே கூட்டுறவு சங்க தேர்தலில் திமுக காங்கிரஸ் தான் வருவான். ஆனால் முதலாக 2014 பின்னால் கூட்டுறவு சங்க தேர்தல் 2 லட்சம் பேர் பச்சைகள் கையெழுத்து போட வாய்ப்பு தந்தது அதிமுக அம்மா அவர்கள். இந்த கட்சி உருவாக்கி கொடுத்திருக்குது. கட்சி பொறுப்பும் கொடுத்திருக்குது, அரசு பொறுப்பும் கொடுத்திருக்குது. ஆகவே இந்த 25 நாட்கள் முக்கியமான நாட்கள் நம்முடைய பணிகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு எதிரி திமுக ஒற்றுமையாக பணியாற்றி பூத் லெவல்ல பணியாற்றணும். நீங்க எல்லாம் வேலை செஞ்சுதான் எங்களெல்லாம் உருவாக்கி இருக்கீங்க. இந்த கட்சி இங்க இருக்கிற இங்க வந்துடலாம். எப்படி கிளை செயலாளர் இங்க இருக்கிற கிளை செயலாளர் பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? எடப்பாடி ஆயிருக்கார். சிலுவம்பாளையத்தில் கிளை செயலாளர், இன்னைக்கு பொதுச் செயலாளர். கிளை செயலாளர் முதலமைச்சர் ஆயிருக்காரு, எடப்பாடி ஆயிருக்காரு. நம்ம தலைவர் கிளை செயலாளர் தான். ஓகே, அப்போ நீங்க தான் இங்க இருக்கிற உருவாக்குறீங்க. இங்க இருக்கிற இங்க வரலாம், இங்க இருக்கிற இங்க போகலாம். இதான் நம்ம கட்சி அதிமுக. திமுக நடக்குமா? திமுக தலைவராக வர முடியுமா? அது முடியாது. ஆகவே நீங்க தான் எல்லாம் உருவாக்கி இருக்கீங்க. உங்களால் முடியும். லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த தொகுதியை சேர்ந்தவர். அவர் வெற்றி விட இந்த தொகுதிக்கு அதிகமான திட்டங்கள் தருவார். உங்களுக்கு தெரியும் இல்லையா? உரிமையோடு நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். ஆகவே நீங்க எல்லாம் 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறும். அத்தனை திட்டம் கொடுத்துருவோம். திட்டம். ஆகவே சுழன்று பணியாற்றுங்க. பூத் லெவல்ல பணியாற்றணும். ஒவ்வொரு பூத்லயும் பொறுப்பாளர் போட்டிருப்பாரு அருண்குமார். பூத் லெவல்ல கிளம்பி பணியாற்றணும். ஒவ்வொரு பூத்துக்கு நம்ம குறைஞ்சபட்சம் 350 ஓட்டு. நமக்கு 350 ஓட்டுக்கு குறைவா அந்த பூத்துக்கு வாங்கக்கூடாது. நீங்க 500 ஓட்டு வாங்கலாம், 600 ஓட்டு வாங்கலாம். திறமை பாராட்டுறோம், வாழ்த்து சொல்றோம். அது திறமை. ஆனால் 350 ஓட்டு குறையக்கூடாது. ஒவ்வொரு பூத்துலையும் பூத் லெவல்ல ஒர்க் பண்ணணும். நம்ம பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி போட்டுக்கிறோம், பாசறை போட்டுக்கிறோம், மகளிர் குழு போட்டுக்கிறோம். ஆகவே நீங்க ஒற்றுமையா இருந்து பணியாற்ற வேண்டும். நமக்கு எதிரி திமுக. களம் நம்ம களம். மக்கள் தெளிவா இருக்காங்க. திமுக ஓட்டு போட போறது இல்ல. பாரதிய ஜனதா கட்சி கணக்கிலேயே இல்ல. நம்மளோட போட்டிக்கே வர முடியாது. அது 3வது இடத்துக்கு போறது கணக்கு விட்டுருங்க. நமக்கு திமுக போட்டி.
ஆகவே கண்டிப்பாக நீங்க எல்லாம் ஒற்றுமையா பணியாற்றுங்க. உங்க கையில் இருக்குது. கண்டிப்பாக அவனாசி தொகுதி எம்ஜிஆருடைய கோட்டை, அம்மாவுடைய கோட்டை, அந்த மாற்றம் இல்லை. வெற்றி நமது, நாளை நமது, 40 நமது. எடப்பாடி முதலமைச்சர் வரும்பொழுது இதுபட்ட திட்டங்களை செய்வோம். ஓவியர் தமிழ்ச்செல்வன், உங்க குரல் நாடாளுமன்றத்தில் தமிழ்ச்செல்வன் ஒலிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட கலை செயலாளருக்கும் உறுதுணை அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடுவேன். நன்றி.